ஹால்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் ஓய் பேசுகிறேன். சரி, ஒரு கேஸை வந்து ஒரு 15 வருஷமா ஒரு 10 வருஷமா இஸ்துன்னு போனால் நான் சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் இல்லை. ஆனால் ஒரு இன்சிடென்ட்டு ரியலாக இப்போ வந்து 2025 இப்போது அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ யார் பற்றி பேச பார்த்துக்கோ வந்து சௌஜன்யா ஒரு கேஸு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சௌஜன்யா கேஸு சமீர் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இந்த வீடியோவில் பேசிங்கிறேன். ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சுன்னு அப்படின்னு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி அந்த அவர்கள் வீடியோலாம் பார்த்து நான் ஸோ இன்சிடென்ட் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து 2012 ஆன கேஸ் அது இப்போ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிக்கிறாங்க 2025. ஸோ விச் இஸ் ஒன் ஆல்மோஸ்ட் ஒரு 12 and 13 years கிட்ட இந்த கேஸ் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல. இன்னும் 5 தான் இருக்குது, இன்னும் க்ளோஸ் ஆகல, இன்னும் 5 தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிறது சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ சமீர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரு. ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 7 to 8 days ஒரு 8 days கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சௌஜன்யா அவங்களோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரல், ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி கிட்ட பார்த்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 15, இப்போ நான் செக் பண்ணும் போது மார்னிங்கு 15 M கிட்ட போயிட்டு இருந்துச்சு வீடியோ அது. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து என்னத்தாச்சு அந்த கேஸ்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கிளியராக ஒரு போலீஸ் யோசிக்காத அளவுக்கு வந்து சமீர் அவர்கள் வந்து யோசிச்சு வீடியோ ஒன்று பண்ணிக்கிறாரு. சார் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன தான் வந்து சமீர் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் என்ன அளவுக்கு கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. சப்போஸ் நான் வந்து என்ன ஒரு மிஸ் பண்ணுறா சரி, நான் ஒரு சீனு இல்லை மெயின் இம்பார்ட்டன்ட் சீனா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வராது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணுறேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஏன்னா சமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முஸ்லீம் பர்சன்னு, அவர் வந்து ஒரு ಕಾಣಲ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹುಡುಕಾಟ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದು ವಿತಿನ್ 2 hours ಒಳಗಡೆನೆ ಸೌಜನ್ಯ ಸಿಗ್ತಾಳೆ. நான் வந்து ஒரு தமிழ் பர்சன், ஒரு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சில பேருக்கு வந்து புரியாது, இந்த மாதிரி காணல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார். சில பேர் டிரான்ஸ்லேட் கூட போடல வீடியோ ஆகுது. சரி தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்மள வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு. ஸோ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து சமீர் அவர்கள் வந்து அவருக்கும் வந்து இப்போ ஒரு நிறைய கேஸுங்க இங்கே வீட்டெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவர் வந்து முஸ்லீம் பர்சன். அவர் முஸ்லீம் காசு வாங்கிட்டு அவங்க பொண்ணு செத்துச்சு இல்லைங்களா, அவங்க அம்மாட்டேருந்து காசு வாங்கிட்டு எவ்வளோ 30 லட்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி முஸ்லீம்க்கு இந்துக்கு அகெயின்ஸ்டாக அவர் வந்து பேசிங்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க காசு வாங்கித்தான் இந்த மாதிரி பண்ணுறா, காசு வாங்கித்தான் இந்த மாதிரி பண்ணுறா, இந்துவை வந்து எப்பவுமே கொஞ்சம் டவுனாக பேசுகிறா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட வந்து போய் கேட்டாங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி நீ நிஜமால தான் காசு வாங்கிட்டா அப்படின்னு. அவர் நான் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ காசை வாங்க நான் பண்ண வீடியோக்கு வந்து எடிட்டருக்கு இன்னொன்று காசு நான் பெண்டிங் தரல, அவங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவங்க மம்மிகிட்ட யார் சௌஜன்யா அவங்க மம்மிகிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் வந்து 30 லட்ச ரூபா தந்துங்களா அவங்கள்ட்ட, அது உண்மையாக கதை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 30 லட்ச ரூபா நான் தரல, அது பொய் கதை அதுன்னு. அது 30 லட்ச ரூபா தர மாதிரி இருந்தேன். எங்களது பழைய வீடுக்கு இது, அந்த வீடியோ கொஞ்சம் நான் டெவலப் பண்ணி நல்லா கட்டின்னு போவேன், நான் ஏன் அவங்களுக்கு போய் தர போகிறேன் அப்படின்னு. சரி நிறைய பேர் வந்து இந்த ஃபேக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து காசு வாங்கி தர மாதிரி பேசுங்காரு அப்படின்னு நிறைய பேர் இந்த இன்டர்நெட்டில் ரொம்ப பேர் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சௌஜன்யா. ஆக்சுவலாக வந்து அவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பங்களான ஒரு கிராமத்தில் தான், ஒரு சிட்டி கூட இல்லை, ஒரு சின்ன கிராமம் அது. ஸோ அவங்க எங்கே பச்சுங்கிறாங்க பார்த்தீங்கன்னா SDM காலேஜில் 12th ஸ்டாண்டர்டாக பச்சுங்கிறாங்க அவங்க. ஸோ அவன் வந்து அந்த காலேஜில் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்கு இது 9th October 2012. ஸோ ஒரு சின்னதாக ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக நம்ம காலேஜில் வந்து இந்த ஃபேர்வெல்லு, அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜில் அவங்க காலேஜில் ஒரு சின்ன லோக்கல் ஃபங்க்ஷன்னு. அவங்க வந்து மார்னிங்கு ஸோ மம்மிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிமா எனக்கு வந்து காலேஜில் எனக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஒரு சின்ன ப்ரோக்ராமு. ஸோ வந்து நான் ஈவினிங் வந்து வர சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு. ஸோ மம்மி வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போ உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க மைண்ட் என்னன்னு தோணுது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காலேஜ்க்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மம்மி ஒரு டிஃபன் பாக்ஸ் இன்னும் ரெடி பண்ணல, இப்போ வந்து இப்போ இதை எடுத்துன்னு போனால் அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு எனக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு மைண்ட் நினச்சிக்கின்னு கிளம்பிடுறாங்க. அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸை வேணா, லஞ்சுக்கு எனக்கு லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸை வேணா, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக வேணா வந்து நான் எப்படியோ ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஃபங்க்ஷன் தானே இன்றைக்கி, நான் போயிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவோம் 1 o'clock அப்படிலாம் வந்துடுவோன்னு அப்படி மைண்ட் செட்டில் நினச்சிக்கின்னு போனவங்க தான் சௌஜன்யா. ஸோ அவங்க வந்து மைண்டில் நினச்சிருந்த ஒன்று, அங்கே நடந்திருந்த ஒன்று. நான் அம்மாட்ட வந்து சொல்லிக்குவாங்களே எனக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து 1 o'clockலாம் 1:30 முடிஞ்சிடும், நான் வந்து வீட்டில் வந்து லஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி நடக்கல. அங்கே
ஸோ அவங்க வந்து வேறு மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனில் ஆகிட்டு இவங்க திடீர்னு வந்து கோச்சிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சார் 12th இல்லை இந்த போர்டு எக்ஸாமில் இருக்கும். ஸோ வந்து கோச்சிங் கிளாஸாக கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கோச்சிங் கிளாஸில் வந்து எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா வந்து 3:45 PM. ஸோ ஓகே 3:45 PM 9th October 2012. இவங்க இப்போ மார்னிங் 7:30 வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அம்மாட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு இது ஈவெண்ட்லாம் இருக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் முடிச்சுன்னு வந்து இந்த கோச்சிங் கிளாஸாக கண்டக்ட் எல்லாம் எண்ட் ஆகிட்ட பிறகு 3:45 அங்கேருந்து டேரெக்டாக எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாப்ட்ட போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேத்ராவதி பஸ் ஸ்டாப்புன்னு அந்த பஸ் ஸ்டாப் பேர் நேத்ராவதி பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்ட்ட வந்து இந்த ஃப்ரெண்டுங்களாம் வந்து பஸ்ஸில் போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டு பாய்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆஸ் யூஸ்வலாக அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்புக்கோ இந்த வீட்டுக்கும் நடுவில் வந்து இந்த கேப் இருக்குங்களா, அது வந்து எவ்வளோ வாக்கபிள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும். 29-30 மினிட்ஸ் அப்ராக்சிமேட் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 5 கிலோமீட்டர்ஸ். ஆனால் அப்ராக்சிமேட் தெரியல இருக்காது. ஸோ 20-30 மினிட்ஸ் அப்ராக்சிமேட் 30 மினிட்ஸ் தான் ஆகும் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த 30 மினிட்ஸ் கேப்பில் வந்து இந்த இன்சிடெண்ட் ஆகிக்குது. இந்த 30 மினிட்ஸ் 20-30 மினிட்ஸ் கேப்பில் தான் வந்து இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் ஆகிக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக்கில் வந்து அவங்க மாவா பார்க்குறாங்க. மாவா வந்து கேட்குறாரு இந்த மாதிரி ஏமா இவ்வளோ லேட்டாக, எப்பவுமே வந்து சீக்கிரம் போய்டும் வீட்டுக்கு, நீ ஏன் இன்றைக்கி இவ்வளோ லேட்டுன்னு. ஸோ அப்புறம் வந்து சௌஜன் அவங்களை என்ன ரிப்ளை பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லை எனக்கு கோச்சிங் கிளாஸ் கண்டக்ட் ஆகிடுச்சு, ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆகிடுச்சு, சார் தான் ஒரு வீட்டுக்கு லேட்டாக போயிருங்கன்னு இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாவாட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புங்கிட்டா சௌஜன்யா. ஸோ அங்கேருந்து அங்கே சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸு. மாவா பார்த்த இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் 10 to 15 தான், ஜாஸ்தி கூட இல்லை. ஸோ இப்படியே நேராவோ 3:45 ஆயிடுச்சு, 4:30 ஆயிடுச்சு, 4:30 5:30 ஆயிடுச்சு. அப்படி நேராவோ அவங்க பேரண்ட்ஸை வந்து ரொம்ப நர்வஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம பொண்ணு வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து சரியில்லை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஹெச்ஓடிக்கு அதெல்லாம் கால் பண்ணி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவங்க பிரின்ஸிபல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை இந்த மாதிரி 3:45 வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு பாயெலாம் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு. ஸோ அப்புறம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மாவட்ட பேசினோம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறேன், இல்லை என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட கிளம்புனா நான் வந்து என்ன நினச்சிருந்தேன் வீட்டுக்கு போய் சேர்ந்துக்குவா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அது 7 o'clock வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட்டு என்ன ஆயிடுச்சு ஏது ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பதத்தில் இருந்தாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க மம்மி டாடிலாம் போய் இந்த ஊர் உச்சனங்கிட்ட சொல்லி அவங்க வந்து ஒரு 100 to 800 பேர் வந்து நைட் ஆயிடுச்சுன்னா 7 PM to 8 PM லேட் நைட் ஆயிடுச்சு. எல்லாம் லைட் வச்சுக்கின்னு நல்லா தேட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து தேடி பார்த்தாங்க எங்கேயே கிடைக்கல. ஸோ அப்புறம் டேரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ மணிக்கு போனாங்க பார்த்தீங்கன்னா நைட்டு 11 PM போய்க்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பெல்டங்கடி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போய்க்கிறாங்க. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, சார் இந்த மாதிரி வந்து எங்கள் பொண்ணு காலேஜில் மார்னிங் 7:30 வீடு விட்டாங்க. ஸோ அது மாதிரி டீட்டெயிலாக சொல்லிக்கிறாங்க. மார்னிங் 7:30 வீடு விட்டாங்க, break 45 வந்து காலேஜ்லேருந்து விட்டாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் மாவாலாம் சொல்லிக்கிறாங்க இந்த பேசணும் அப்படின்னு. போலீஸ் சார் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து, சார் இது வந்து நார்மல் கேஸு, ஏன்னா எங்கள் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் நிறைய கேஸ் வருது. ஆனால் மிஸ்ஸிங் கேஸை வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. மிஸ்ஸிங் கேஸ்னு கன்சிடர் பண்ணால் இவங்க வந்து ஒரு 20 to 24 hours கிட்ட வேணும். ஆனால் பொண்ணு காண போய் வந்து 24 hours கிட்ட வரல, ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 5 to 6 hours தான் ஆகிக்குது. ஸோ போலீஸோட கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து 24 hours ஆகிட்ட பேர் தான் வந்து அந்த கேஸை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஸோ கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் சொல்லிட்டு ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களும் ஆனால் லேட் நைட் ஆகிடுச்சு, மழை வர பெஞ்சுங்குது. ஸோ 11 o'clock ஆகிடுச்சு. 11 o'clock ஸ்டேஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது போயிட்டாங்க. அடுத்த நாள் காத்தால ஸோ விச் இஸ் on 10th October 2012 10 AM இந்த இன்சிடென்ட் ஆகிக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 10 o'clock தேட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ராக்சிமேட் ஒரு 2 to 3 hours கிட்ட தேட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, எங்கேயே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஊர்ஜன கண்ணில் வந்து சௌஜன் அவர்கள் கெச்சுக்கிறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அலைவாயில் செத்துட்டுக்கிறாங்க. செத்த பாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஐடி கார்டு இருக்குங்களா, இந்த ஐடி கார்டு காலேஜில் ஐடி கார்டு தருவாங்க, அந்த ஐடி கார்டு வந்து மரத்தில் கட்டிட்டுக்குது. அவர் கை இப்படி வச்சு 2 சேர்த்து கட்டிட்டுக்குது. துப்பாட்டா வந்து காலில் கட்டிட்டுக்கிறாங்க. ப்ளஸ்ஸு அவங்க வந்து அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் ஆகிட்டுக்குற பாடியில் சரியாக அச்சுக்கிறாங்க. நிறைய பேர் அச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேக்கடாக இருந்துக்கிறாங்க ஃபுல்லு பாடியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து மட்டு சாயல் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 inches வந்து
மட் போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அவரை அச்சு அந்த பொண்ணு வந்து அழுதுக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காயத்தை பண்ணிக்கிறாங்க. அச்சு அவளை இது பண்ணி நாசனம் பண்ணி கையில் கட்டின்னு அதுக்கப்புறம் அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து மட்டு சாயிலாக போட்டு எதுவுமே வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பண்ணால் வந்து போலீஸு நம்மளை பிடிச்சிட்டு உள்ளே வச்சிடும் அப்படின்னு. ஸோ போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து மட்டு சாயிலாக வந்து போட்டுக்கிறாங்க. அது 6 inches உள்ளேருந்து உள்ளே போட்டுக்கிறாங்க. ஸோ போலீஸாருக்கா வந்து தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி யாரோ வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி ஒரு 2 days ஆகிட்ட பிறகு 5 PM 12th October 2012 வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஊர் மட்டும் ஜனங்களாம் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னா இது ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து போலீஸ் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ்லாம் வந்து அப்போ எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்களோட ஜாப் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களாக வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பரவாயில்லப்பா போலீஸ் ரொம்ப இவ்வளோ சென்சராகிறாங்க இதாகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அங்கே நடந்து அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ வந்து அவர் ரேபிஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க. அவர் ரேபிஸ்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷ் ராவுன்னு. அவருக்கு வந்து ஒரு 28லேருந்து 29 ஏஜ் தான் இருக்குது. ஸோ அவர் பிடிச்ச ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து PCI யோகேஷ். ஸோ அவர் தான் வந்து அவர் பிடிச்சிக்கிறாங்க. அவர் பிடிச்சின்னு ஒரு ரீசன் இருக்குது நான் வந்து சொல்கிறாங்க. நான் அவர் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு நார்மல் நம்மள மாதிரி மனுஷலாது. ஸோ கொஞ்சம் ஒரு மென்டலியாக இருக்கிறாரு. ஊரில் நீங்கள் வந்து தர்மசாலா வந்து அங்கங்கே வேலை பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு செலட்டை போய் தூங்குறாரு. அவருக்கு வந்து வீடு இல்லை எதுவுமே இல்லை. ஊரில் சொல்லுங்களா அவர் ஊர்லேருந்து இங்கே தர்மசாலா வந்துருக்காரு. தர்மசாலா வந்து அங்கங்கே கிடைக்கிற வேலைலாம் சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிக்கின்னு ஒரு எங்கே அங்கே லேட் நைட் ஆயிடுச்சு. அங்கங்கே தேடி பார்த்தாரு. எங்கேயோ வந்து வீடு தரத்தில் எங்கேயோ இந்த ரூம் தரத்துலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாகிறாருன்னு எங்கேயும் கிடைக்கல அவருக்கு. சரி ஒரு ஸ்டாச்சுட்ட போயிட்டு இருந்தார். ஸ்டாச்சு எழுதி அங்கேயே தூங்கிட்டார். லேட் நைட் ஆயிடுச்சு சார். அங்கேயே தூங்கிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து அவரை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட வந்து இவ பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் வித்தியாசமாகறான். இவ தான் வந்து அந்த சோஜனை வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது. இவ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் மென்டலாகிறா, ஒரு மாதிரி இதாக இருக்குடா, இவ சைக்கோ கில்லர் மாதிரி அப்படின்னு அந்த 5 பேர் வந்து நிறைய இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் யாரை அந்த சந்தோஷ் ராவுன்னு அந்த போலீஸ்கார் பிடிச்சாருங்களா. PCI யோகேஷ்னு போலீஸார் பேர். அவர் வந்து பிடிச்சாருங்களா. அவர் வந்து இந்த 5 பேர் வந்து அவங்களை அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சந்தோஷ் ராவை. இவ பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் புதுசாக வந்துக்கிறான், ஒரு டிஃப்ரெண்டாகிறா அப்படின்னு ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அன்றைக்கே வந்து அந்த 5 பேர் என்ன பண்ணிங்கன்னா அடிச்சு இதெல்லாம் காயெல்லாம் பண்ணி அவரை வந்து போலீஸ் ஸ்டாண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சார் இவ தான் வந்து ஒரு டிஃப்ரெண்டாகிறா, அவள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அது யார்கிட்ட பார்த்தீங்கன்னா யோகேஷ் அவர்கள்ட்ட. யோகேஷ் போலீஸ் அவர்கள்ட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சார் இவ தான் பண்ணிக்கிறா, அப்படி பண்ணிக்கிறா, இவன் என்ன பண்ணிக்கிறோம் ஆக்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சரி போலீஸார்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ போலீஸாருக்கும் வந்து தெரிஞ்சு அவரை அச்சு இந்த மாதிரி பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பாடி இப்போ செத்துச்சு பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. யார்கிட்ட டாக்டர்கிட்ட போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பும் போது சரி அந்த டாக்டர் என்ன க்ளூ வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து சில ஸ்பெர்ம்ஸ் உங்களுக்கு வச்சுக்கிறோம். அவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம்ஸில் அட்டு ஒரு டப்பாவில் போட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா PCI யோகேஷ்ட கொடுக்குறாங்க. யோகேஷ்ட சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கள்கிட்ட பாடி கொடுத்தீங்களா, போஸ்ட்மார்ட்டமுக்கு பாடி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து சில எவிடன்ஸ்க்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், சில இந்த ஸ்பெர்ம்ஸ்லாம் வச்சுக்குது எங்களுக்கு, இது வந்து எங்கள் லேபுக்கு அனுப்புங்க சார் அப்படின்னு டாக்டர் வந்து PCI யோகேஷ்ட வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து லேப் எப்போ நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 72 hours அப்படின்னா ஒரு 3 daysக்குள்ளே இன்னும் 3 நாளைக்குள்ளே வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து லேபுக்கு கொடுக்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கும், இது யாரோட ஸ்பெர்ம்ஸ் யாரோட ரேப் பண்ணலாம் அப்படின்னு இது டாக்டர் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து யோகேஷ் அவர்கள் வந்து வேறு லேபுக்கு வந்து தரல, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்காக தரல. அவருக்கு வந்து அவரே வச்சு அது தெரிஞ்சு பண்ணிக்கிறாரா இல்லை தெரியாத பண்ணிக்கிறாரா நிஜமாலும் எனக்கு தெரியல. அவரை வந்து ஒரு பொறுப்புன்னு ஒன்று போலீஸை கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு அந்த பொறுப்பை நம்ம வந்து காப்பாற்றணும் நம்ம. ஆனால் அவர் வந்து அந்த லேபுக்கு அனுப்பல அந்த ஸ்பெர்ம்ஸை அவரே வச்சுக்கின்னு அந்த ஆல்மோஸ்ட் அது ஆயிட்ட பிறகு எப்போ அனுப்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா 12 days கிட்ட ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12 days கிட்ட ஆயிடுச்சு. அவரை வச்சுன்னு அந்த ஸ்பெர்ம்ஸில் வந்து ஃபங்கஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எதோ இந்த புழு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ லேபுக்கு அனுப்பிங்கிறாரு. ஆஃப்டர் 12 daysக்கு அப்புறம் லேபுக்கு அனுப்பிங்கிறாரு. அதுக்கப்புறம் லேப் டெஸ்ட் டாக்டர் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சார் இது வந்து ஃபங்கஸ்லாம் வந்துக்குது, எதோ வந்துக்குது, இது வந்து டெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், இது டெஸ்ட் எடுத்தால் கூட வேஸ்ட்டாக,
எவிடன்ஸ் கிடைக்காதுன்னு அப்படின்னு வேற லேபுங்க இல்லை அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. சார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி சார் இது வந்து எதுவுமே பண்ண முடியாது, இது வந்து 12 days கிட்ட, இது ரொம்ப நாள் கிட்ட ஆயிடுச்சு, இதில் ஃபங்கஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு யோகேஷ் அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஸ்டேஷன்கிட்ட போயிட்டு அந்த சந்தோஷ் அவர்கள் வந்து பயங்கரமாக காய பண்ணி அவரை கெட்ட வார்த்தையில் திட்டி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் திட்டி பயங்கரமாக சரி நல்லா அச்சுக்கிறாங்க அவரை. சரி என்ன பண்ணிக்கிற மாதிரியா போலீஸ்காரங்க வந்து அவரோட பேண்ட் ரிமூவ் பண்ணி அவரோட ப்ரைவேட் பார்ட்டை சுத்தணியில் வந்து ஊற்ற வச்சுக்கிறாங்க. நீயே வந்து நியாயமாக ஒத்துக்கோ, அந்த பொண்ணு நீ தானே ரேப் பண்ண அப்படின்னு போலீஸ் வந்து இந்த மென்டல் டார்ச்சர் ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரை? இந்த சந்தோஷ் ராவுன்னு அந்த போலீஸ் பிடிச்சாங்கன்னா அந்த சைக்கோ மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி ஆக்சுவலாக வந்து அவர் சைக்கோ இல்லை, ஒரு அப்பாவி அவர். ஸோ போலீஸ்காரங்க வந்து ஆளுங்க கிடைக்கலன்னு சும்மா இருக்கிற ஆளுங்க வந்து பூச்சி போட்டுக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ப்ரைவேட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே சுத்தனியை ஊற்றினே இருக்காங்க. நியாயமாக ஒத்துக்கோ, இப்போ நீ ஒட்டினா விட்டுருவோம் நான் அப்படின்னு ரொம்ப மென்டல் டார்ச்சர் அப்படிமா. ஸோ இது பார்த்து அவங்க அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா நான் சாவ வச்சிருவேன் அப்படின்னு நிறைய பிளாக்மெயில் பண்ணிக்கிறாங்க. நீ பண்ண தப்பை ஒத்துக்கும் நீ, அப்படின்னா வந்து உங்கள் அப்பா அம்மாவை நான் சாவ வச்சிருவேன் இல்லை டவுன் பண்ணிடுவேன் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து நம்மளோ இல்லை வேறு அண்ணா இந்த டார்ச்சர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பண்ணாத தப்பை வந்து நம்மளே ஒத்துக்குவோம், அப்போ பண்ணாமல் விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல கூட வந்து சந்தோஷ் ராவ் வந்து தப்பை ஒத்துக்கல. சார் இந்த மாதிரி நான் பண்ணல, நான் எதுவே பண்ணேன்னு என்னத்தான் காயப்படாலும் சரி, என்னத்தான் திட்டினாலும் சரி, என்னத்தான் மம்மி டாடி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க சரி, அந்த இடத்துல சந்தோஷ் ராவ் வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டுக்கு இட்டுன்னு போகிறாங்க. கோர்ட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு இந்த மாதிரி ஜட்ஜு சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ தான் பண்ணிக்கிறா அப்படின்னு. ஸோ ஜட்ஜை வந்து அவரை ஸ்டேஷனில் போடுன்னு சொல்லிக்கிறாங்க, ஜெயிலில் போடுன்னு. அவர் ஜெயில் 1 வருஷம் சொல்லி பல வருஷமாக அவர் உள்ளே இருக்கார். இப்போ ரீசெண்டாக வந்து தான் வெளியே வந்தோன்னா அப்புறம் வந்து ஜட்ஜ் அவரை சொல்லிக்கிறாங்க இல்லை இவன் வந்து தப்பு இவ பண்ணல அப்படின்னு. சரி இப்போ தான் வந்து அவருக்கு தீர்ப்பாக கிடைச்சிக்குது. ஆக்சுவலாக இந்த தப்பு வந்து அவரும் பண்ணல, அவர் ஒரு அப்பாவி, சும்மா ஒரு பொடியோன்னு நினச்சி பிடிச்சி போட்டுருந்து ஜெயிலில் ஆல்மோஸ்ட் ஒரு சாம்பிள் அன்றைக்கே அம்பின்னா யார் இந்த யோகேஷ் அவர்கள் போலீஸ் அவர்கள் வந்து சாம்பிள் அன்றைக்கி அம்பின்னா இப்போ வந்து அந்த குற்றவாளி யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இவர் வந்து தெரிஞ்சு பண்ணாரா இல்லை தெரியாத வேணா பண்ணாரா இல்லைன்னா இந்த கேஸ்க்கு இவருக்கும் வந்து சமாதானம் இருக்குதா அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது எனக்கு. ஆனால் அதில் லேப் ரிப்போர்ட்டில் இவர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க, சார் இந்த பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இதை எடுத்துகிட்டு போய் வேறு லேபில் வந்து கொடுங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும், இந்த ஸ்பெர்ம்ஸை வச்சு யார் இது பண்ணிக்கிறாங்க ரேப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சோஜனாவை நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். இவர் கொடுக்காத அந்த 12 days யூட்டே வச்சுக்கின்னு அதில் ஃபங்கஸோட ஸ்டார்ட் ஆகி அந்த லேப்பை வந்து டோட்டல் எவிடன்ஸை வந்து ஸ்பாயில் ஆச்சு. கெச்ச எவிடன்ஸ் அது ஒரே வந்தால் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் கோர்ட்லன்னு வந்து சந்தோஷ் அவர்களை விட்டாங்க, இந்த மாதிரி இவ பண்ணல அப்பாவி அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து சம்மந்தப்பட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் நான் பேரை சொல்ல, ஆனால் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஃபோட்டோக்கோ போட விரும்புகிறான்னு அவர் யாருங்க சொல்ல விரும்புகிறான்னு. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிங்குது. நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ நான் வந்து இப்போ யார்ப்பா இப்போ யூடியூப்பில் அவர் பற்றி வீடியோ போட்டோம்னா அவர் கொஞ்சம் இப்போ பெரிய ஆளாக இருக்கிறாங்களா. இப்போ யாருன்னா யூடியூப்பில் என்ன வீடியோ போட்டாங்கன்னா வந்து வீடியோ டெலிட் பண்ணு அப்படின்னு இப்போ சமீர் அவர்களும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அவருக்கு வந்து ஒரு 1 million கிட்ட வியூஸ் போடணும்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் போயிட்டுருக்காங்களா. அந்த தர்மாசல் ஆகிற ஆளுங்க வந்து வீட்டெல்லாம் போயிட்டு வீடியோ டெலிட் பண்ணு, நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணது தப்பா அப்படின்னு நிறைய இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்களா. சமீர் அவர்கள் வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணாது, வீடியோவில் சொல்லிட்டுருக்காரு, இது வீடியோ எப்போ வேணால் டெலிட் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு வந்து நம்மளுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிக்குவார். மேபி இந்த வீடியோவை டெலிட் ஆனாலும் டெலிட் ஆகும், இல்லை ஃப்யூச்சரில் என்ன ஒன்று ஆனாலும் ஆகும். ஆனால் இங்கே வேணால் மக்கள் வேணால் மன்னிச்சிடுவாங்க பண்ண தப்புக்கு. அவனும் ஒருத்தருக்காக இருப்பார், அவர் வந்து எப்போவுமே மறக்க மாட்டார். ஸோ கர்மாஸை பூம்புறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நம்ம நல்லது செய்தால் அதே நம்மளுக்கு நல்லதே வரும், அதே தப்பு செய்தால் நம்மளுக்கு டபுளாக ஆகும் அப்படின்னு நிறைய படத்தில் சொல்லிக்கிறாங்க. அதை நானும் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அந்த இன்சிடென்ட் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்னு. ஸோ ஓகே, இதோட வீடியோ எங்கே அனுப்புறீங்க, நம்ம சேனல் பிடிச்சா நம்ம அக்கௌண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பண்ணுங்கள், அப்போ தான் போகிறது வந்து உங்களுக்கு நோட்டிஸ் வரும். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நான் கிளியராக அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கூட முடிஞ்ச அளவுக்கு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணேன். நான் யாருன்னா இந்த இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன ஆச்சு, இந்த டைம் ஆச்சு, இப்படி ஆச்சு, இதாச்சு அப்படின்னு. ஏன்னா சில இடத்துல நான் மிஸ்டேக் என்ன பண்ணியிருந்தேன், நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.